தமிழால் இணைந்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான மல்டி ஃபோட்டோஸ் வச்சு எப்படி ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுறது அலைட் மோஷனில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி வாங்க இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம அலைட் மோஷன் ஆப்பை வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ப்ரீசெட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாமே ப்ரீசெட்டில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இம்போர்ட் ஆப்ஷன் கேட்கும். கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரீசெட் வீடியோ ஆடியோ ஃபைல் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சைடில் அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் புக் மார்க் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருப்பேன். இது எல்லாமே பீட் மார்க். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைனாக ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ஒயிட் கலர் டைம் லைனை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ரெட் மார்க்கில் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரி போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட் மெனு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியா அப்படின்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள், அதாவது அப்ளை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இமேஜ் எந்த சைஸில் வச்சுருந்தாலும் அது இந்த ப்ராஜெக்ட் சைஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். தென் இங்கே இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் மார்க்குக்கு வந்து மூவ் ஆகும் டைம் லைன். ஸோ அதுக்கப்புறமா அந்த இமேஜை இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. திரும்பவும் கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கேலரி போய்ட்டு அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா, அடுத்து திரும்பவும் அந்த ஏரோ மார்க், அடுத்து ரெட் மார்க்குக்கு மூவ் ஆனவொடனே இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லைனாக உங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். டோட்டலாக நான் எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 52 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் உங்களோட காலேஜ் மெமரிஸ் இல்லை ஏதாவது ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அங்கே எடுக்கக்கூடிய பிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபோட்டோலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரீசெட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. கீழே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்க பாருங்கள். ஸோ அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஃபோட்டோஸ், அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கீழே இருக்கக்கூடிய 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி பேஸ்ட் வந்து பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா பிக்ஸ்லையுமே லைனாக வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூவில் நான் உங்களுக்கு காமிச்ச அதே மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோவை மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட வீடியோவை உங்களோட கேலரியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த ப்ரீசெட் லிங்க் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கும். அதனால் எக்ஸ்எம்எல் ஃபைலும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க எக்ஸ்எம்எல் ஃபைல் கூட இம்போர்ட் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.